இப்போது மாண்புமிகு உறுப்பினர் எஸ் சதாசிவம் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய உறுப்பினர் கோரியிருக்கின்ற இந்த திருக்கோயில் என்பது 30 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடத்தப்பட்ட திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயில் தற்பொழுது 3 கால விமானங்கள் மற்றும் சன்னதிகள் என்று 1,60,00,000 ரூபாய் செலவில் இன்றைக்கு திருப்பணி பாலாலயம் துவங்கப்படுகிறது என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் கோரிய 3 நிலை ராஜகோபுரத்திற்குண்டான மண் பரிசோதனை பணி முடிந்திருக்கின்றது. தொடர் நடவடிக்கையாக அடுத்தடுத்த கட்ட பணிகளை விரைவுபடுத்தி கூடிய விரைவில் அந்த 3 நிலை ராஜகோபுரம் கட்டுகின்ற பணியை துவக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவை வணங்கி முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களை வணங்கி மரியாதைக்குரிய அண்ணன் பெண்ணாகர சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூர் நகராட்சியில் மீனாட்சி சொக்கநாதர் கோயில், பாலதண்டாதிபதி கோயில் கட்டுமான பணி தொடங்கி இருக்கிறது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் வேண்டும் என்று கேட்டும் அதுவும் அது ஆய்வில் இருக்கின்ற சொல்லுகிறார்கள். அந்த கோயிலை ஒரு 17 சென்ட் ஆக்கிரமிப்பு இருக்குது, அதை அகற்ற வேண்டும். அதே மாதிரி கோயில் குடமுழுக்கு செய்யும் போது அன்னதானம் அந்த கோயிலை சேர்த்த வேண்டும். மேச்சேரி ஒன்றியம் கொளத்தூர் ஒன்றியத்தில் நம்மளுடைய சலகண்டேஸ்வரர் கோயில், பாலவாடியில் சலகண்டேஸ்வரர் கோயில் 15 ஆண்டு காலம் குடமுழுக்கு செய்யாமல் இருக்கின்றது. குடமுழுக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் பிறந்த கோனூர் கிராமத்தில் இன்னொரு கேள்வி இருக்கு, நம்மளுடைய சென்றாய பெருமா கோயில் நீங்கள் அறிவிச்சீர்கள், பணி முடிந்த நிலையில் இருக்கின்றது. எப்போது கும்பாபிஷேகம் நடத்துவீர்கள் என்று அறிவிக்க வேண்டும். இந்த நம்மளுடைய மேட்டூர் கூழ்லையில் இருக்கின்ற காளியம்மன் கோயிலுக்கு நீங்கள் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று செய்வீர்களா என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரிய அந்த 17 சென்ட் நிலம் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து உடனடியாக மீட்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சியிலே இதுவரையில் 5780 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் மீட்கப்பட்ட வரலாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியிலே நடந்தேறி இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியிலே குடமுழுக்குகளை பொறுத்தளவில் இன்றைக்கு மாத்திரம் 32 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று ஒரு நாள் மாத்திரம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக 1428 திருக்கோயில்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 33 மாதங்களில் இவ்வளவு அதிகமான குடமுழுக்கு நடந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நினைவிலே கொண்டு, உறுப்பினர் கோரிய அந்த ராஜகோபுர திருப்பணி மண் பரிசோதனை முடிந்துவிட்டது. சென்றாய பெருமாள் திருக்கோயிலை பொறுத்தளவில் 49(1) கீழ் வருகின்ற திருக்கோயில். அந்த திருக்கோயிலுக்கு போதிய நிதி வசதி இல்லை என்றாலும் திருக்கோயிலுடைய பொதுநல நிதியிலிருந்து அந்த திருக்கோயிலுக்கு உபரி நிதியாக வழங்கப்பட்டு வெகு விரைவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியின் பார்க்காம ஆளுங்கட்சியின் பார்க்காம தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கோயிலுக்கும் சமமாக கவனத்துடன் நிதி ஒதுக்கின்றார்கள். அவரை நான் சபையில் பாராட்டுகின்றேன். எங்களுடைய மேட்டூர் தொகுதிக்கு 15 கோடி ரூபாய் கோயிலுக்கு வழங்கிட்டு இருக்கின்றார். அதுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேச்சேரியில் மிக பிரசித்தி பெற்ற பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கின்றார்கள். பக்தர்கள் தங்குமிடம்
நம்மளுடைய விருந்து மண்டபம், அந்த மண்டபம் வேலை நடைபெறுகிறது. எப்போது பக்தருக்கு பயன்பாட்டுக்கு வரும் என்பதை அறிய விரும்புகிறேன். அதே போன்று சேலத்தில் அருள் சட்டப்பேரவை மேற்கு தொகுதியில் மிக சக்தி வாய்ந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் ஒரு நாளைக்கு 200 300 வாகனங்கள் பூஜை செய்கிறார்கள். ஆகவே நெரிசல்கள் ஏற்பட்டு ஒரு வழியில் செல்வதற்கு ஏற்பாடு பண்ண வேண்டும். நீண்ட வரிசையில் மக்கள் இருக்கின்றார்கள். நிழல் கூடம் அமைத்து கொடுக்க வேண்டும். வருமானம் அதிகமாக இருக்கின்ற அந்த கோயிலுக்கு வெண்ணங்குடி, சேலத்தில் இருக்கின்ற வெண்ணங்குடிகளுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். எங்களுடைய வெள்ளாரில், நம்மளுடைய வெள்ளார் திருக்கோயிலில் பெண்டிங்காக இருக்கின்ற அந்த கோயிலுக்கு உடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அறநிலையத்துறை அமைச்சர் என்னோட மேட்டூர் தொகுதிக்கு அதிகமாக நிதி ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். அதே போன்று 3 கோயில், நம்மளுடைய பசுபதீஸ்வரர் கோயில் மேச்சேரி, நம்மளுடைய ஒரே நிமிஷம், மாவட்டம் முழுவதும் இருக்க எல்லா என் தொகுதி தான், என்னோட தான். நம்மளுடைய மேச்சேரி பசுபதீஸ்வரர் கோயில்களுக்கு குடமுழுக்கு அறிவிச்சீர்கள். அதே மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அறிவிச்சிருக்கிறீர்கள். புக்கமட்டி சென்றாய பெருமாள் கோயிலுக்கு அறிவிச்சீர்கள். வேலை தொடங்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. அந்த வேலையை வேகப்படுத்தி குடமுழுக்கு எப்போது நீங்கள் நடத்துவீர்கள் என்று அன்போடு கேட்டு அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் முதலில் கோரிய பத்ரகாளி, மேச்சூர் பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலில் உறுப்பினருக்கு தான் பதிலை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கோரிய அந்த கோயிலில் 4,50,00,000 ரூபாய் செலவில் விருந்து மண்டபம், பக்தர்கள் தங்கும் மண்டபம், காலனி பாதுகாப்பிடத்திற்குண்டான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 18 மாதங்கள் அந்த பணி 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் துவக்கப்பட்டது. அந்த 18 மாத கால அளவிற்குள் அந்த பணி நிச்சயம் முடித்து தரப்படும் என்பதை தெரிவிப்பதோடு, அவர் கோரிய காமாட்சி அம்மன் கோயில், பத்ரகாளி அம்மன் கோவில், அதேபோல் அருண் அவர்களுடைய கோரிக்கை அனைத்தையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்னார் இனியவர் என்று இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் பார்க்கக்கூடாது என்ற உத்தரவுக்கிணங்க அவருடைய அனைத்து கோரிக்கைகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் ஜவாஹிர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதியில் உள்ள முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை கோயிலுக்கு மின்தூக்கி வசதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பேரவையில் வைத்திருந்தேன். நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத அந்த கோரிக்கை நமது திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 17ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த மின்தூக்கிக்கான அடிக்கலை நாட்டியிருக்கிறார்கள். அதற்காக முருக பக்தர்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, எனது தொகுதியில் திருவலஞ்சோலியில் உள்ள வெள்ள விநாயகர் கோயில் என்ற பெரியநாயகி அம்மன் உடனாய கபர்தீஸ்வரர் கோயிலுக்கு புதிய தேர் வடிவமைப்பதற்கும் சிதிலமடைந்திருக்கின்ற அந்த தேர் மண்டபத்தை சீரமைப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக வினவ விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறுபடை வீடுகள் கொண்ட முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடு சுவாமிமலை. இந்த சுவாமிமலையை பற்றி அவர் குறிப்பிட்டதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில் அறுபடை வீட்டிற்கு அவர் சேர்த்திருக்கின்ற பெருமையை ஒரே நிமிடத்தில் சொல்லி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். திருச்செந்தூர் திருக்கோயிலே 300 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகளை மேற்கொண்ட அரசு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அரசு. பழனியிலே 2010ஆம் ஆண்டு வாழும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 58 ஏக்கர் நிலப்பரப்பு 50 கோடி செலவிலே கையகப்படுத்துவதற்கு பிறப்பிக்கப்பட்ட ஆணை செயல் வடிவம் தந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. இதுவும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே சுமார் 27 கோடி ரூபாய் செலவில் ரோப்கார் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை தந்த ஆட்சி இந்த ஆட்சி. இதோடு மட்டுமல்ல, அறுபடை வீடுகளுக்கு ஒன்றாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு
வயது முதிர்ந்த பக்தர்கள் இயக்கத்தை அறிந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றில் ஒரு புரட்சியாக இந்த அறுபடை வீடுகளுக்கு ஆண்டிற்கு 1000 பேர்களை 60 வயது கடந்தவர்கள் 70 வயதிற்குள்ளானவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்குண்டான நிதியையும் அரசின் சார்பிலேயே 1,58,00,000 ரூபாயை நிதியாக வழங்கி 1000 முருக பக்தர்கள் 200 பேர் முதல் கட்டமாக அந்த ஆன்மீக சுற்றுலா பயணத்தை முடித்திருக்கின்றார். தொடர்ந்து மார்ச் 7ஆம் தேதி 2வது கட்டமாக 200 பேர்களை அழைத்து செல்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி இந்த தமிழாட்சி, மாண்புமிகு தமிழக முதல்வரின் ஆட்சி என்பதை தெரிவித்து நம்முடைய உறுப்பினர் கோரிய அந்த வெள்ளை விநாயகர் திருக்கோயிலுக்கு தேர் கொட்டகை அமைப்பதற்கு 12 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. தேர் முழுமையாக புனரமைக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் வீதி உலா வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி இன்றைக்கு ரத்தன சபையில் ஒன்றான திருவள்ளூரில் உள்ள திருவேலாங்காடு திருக்கோயில் கும்பாபிஷேக விழா, அதில் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீண்ட நாளாக கும்பாபிஷேகம் நடத்த வென்று பராமரிப்பு இல்லாமல் இந்த திருக்கோயிலை இன்றைக்கு பராமரித்து நேற்று ஆய்வு செய்வது போது அந்த அளவுக்கு அது சிறப்பான அந்த கோபுரத்தை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே அந்த மாந்தீஸ்வரர் பூஜை ஒன்று அங்கு வாரந்தோறும் நடைபெறும். அதற்கு பக்தர்கள் நிறைய பேர் வந்து அவர்களுடைய மாந்தி பூஜை செய்வார்கள். அது மூலமாக வாரம் 6 லட்சம் ரூபாய் கோயிலுக்கும் வருமானம் இருக்கு. அதனால அதிலிருந்து அந்த இடம் நெருக்கடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 1200 ரூபாய் கட்டுறவங்க கொஞ்சம் லாங் கியூவில் உட்கார வேண்டியது இருக்கு. அதனால பக்கத்தில் ஒரு மண்டபம் அந்த காலி இடத்துல அதற்கான சிறப்பு பூஜை பண்றதுக்கு தனியாக மண்டபம் கட்ட அரசு முன்வருமா என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் சொன்னது போல் இன்றைக்கு பஞ்சஸ்தலங்கள் என்று போற்றப்படுகின்ற 5 திருக்கோயில்களில் திருவலங்காடு சபையும் மிக பிரசித்தி பெற்ற கோயில். இன்றைக்கு எல்லா புகழும் இறைவனுக்கே என்பது போல் நடைபெறுகின்ற அனைத்து திருப்பணிகளுக்கும் குடமுழுக்குக்கும் காரணமான திராவிட மாடல் அரசை பக்தர்கள் அனைவரும் நெஞ்சார வாழ்த்துவது போல் இன்றைக்கு திருவலங்காடு தொகுதியைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் வாழ்த்தியதற்கு நன்றி. அவர் கோரிய அந்த மண்டபம் வெகு விரைவில் அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தால் இந்த ஆண்டே அந்த பணி எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவையிலே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில், அந்த கோயிலுடைய ராஜகோபுரம் அங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்கள், ஏன் எங்கள் ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றி தருவாரா என தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு சிறிய விவரத்தோடு அவருடைய கேள்விக்கும் பதிலை தருகிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 35 திருக்கோயில்களில் ராஜகோபுரங்கள் 70 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் 6 திருக்கோயில்களில் சமயபுரம் உட்பட ராஜகோபுரங்கள் திருப்பணி குடமுழுக்கு நடந்து முடிந்திருக்கின்றன. உறுப்பினருடைய கோரிக்கை உடனடியாக இந்த ஆண்டே பரிசீலிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.